வணக்கம் நண்பர்களே. டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஒரு கிளிக் பண்ணிக்கங்க. மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றின வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் 3D டெக்ஸ்ட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா சிம்பிளாக எப்படி 3D எஃபெக்டை உருவாக்கலாங்கிறத பற்றின வீடியோவை தான் அதில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக 3D எஃபெக்ட் எப்படி உருவாக்கலாங்கிற ஒரு வீடியோவை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு தேவை பார்த்திங்கன்னா ஒரு லேயரை க்ரியேட் பண்ணுறோம். நான் சும்மா 8க்கு 15ன்னு சொல்லி ஒரு லேயரை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அதில் பார்த்திங்கன்னா வெல்கம்னு சொல்லி ஒரு சும்மா நம்ம ஒரு லெட்டரை நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ எஃபெக்டில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். இது பண்ணோம்னா ஓகேங்களா, 100% எல்லோ மாற்றிட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்ம இன்னொரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கலாம். Ctrl+J அடிச்சிங்கன்னா ஒரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, மேலே இருக்கிற லேயரை நம்ம ஹிட்டன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு Ctrl+Alt அடித்து ஏரோ பார்த்தீங்கன்னா கீபோர்டில் ஏரோ கீ 4 இருக்கும். மேலே கீழே சைடில் 2 சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட்டு உங்களுக்கு ஏரோ கீ இருக்கும். அந்த ஏரோ கீயை Ctrl+Alt பிடிச்சிட்டு மேலே ஒரு ப்ரெஸ், ரைட் ஒன்று, மேலே ரைட்டு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கிளிக் பண்ணுங்கள். எவ்வளவு லேயர் உங்களால் க்ரியேட் பண்ண முடியுமோ அவ்வளவு லேயரும் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு லேயர் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இந்த லேயர் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி எவ்வளோ லேயர் உருவாயிருக்குங்கிறது. ஓகே, இப்போ இதை ஹிட்டன் பண்ணிவிட்டு நம்ம கீழ் லேயரை செலக்ட் பண்ணி அதில் ஒரு டபுள் கிளிக். அப்படி இல்லைனாலும் இந்த லேயர் ஸ்டைலில் போய் பெவல் எம்பஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை ஓரளவு கொடுத்துக்குங்க. இங்கே இருக்கிறத அப்படியே நம்ம கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்ன மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆம்ப்ளிட்யூட் கொடுத்துக்கலாம், ஓரளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே, 12K சாஃப்டன் ஓரளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த லேயர் ஸ்டைலை காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கீழே இருக்கிற மற்ற லேயர்ஸை லிங்க் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி லிங்க் பண்ணிவிட்டு இந்த லேயர் லாஸ்ட் லேயரை மட்டும் லாக்கில் இருந்து எடுத்துட்ருங்க. பார்த்தீங்கன்னா எல்லா லேயர் லாக்கில் இருக்கும். ஓகேங்களா, 31 லேயரும் லாக்கில் இருக்குது. இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் லேயர் ஸ்டைல் டு லிங்க்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா லேயரும் உங்களுக்கு அதே எஃபெக்ட்டு கிளிக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள். சாரி, இது இடம் மாறிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேவையான இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 3D எஃபெக்டில் அங்கே ஒரு லேயர் உங்களுக்கு உருவாயிருக்கிறது நல்லாவே தெரியும். சூப்பராகவே 3D எஃபெக்ட் உருவாயிருக்குது. கிட்ட பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துடலாம். ஸ்ட்ரோக் ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் குறைவாக தெரியலாம். இப்போ இந்த மேல் லேயர் லிங்கையும் எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட் லேயரில் ரைட் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா Ctrl+Shift+E அடிச்சிங்கன்னா எல்லா லேயரும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். ஓகேங்களா,
எல்லா லேயரும் உங்களுக்கு மெர்ஜ் ஆயிரும். ஆனதுக்கு பிறகு இந்த லேயரை அது மேலே இது பண்ணிக்கங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ லைட்டாக ட்ராப் ஷேடோ சூப்பராக வந்துருச்சுங்களா? இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு 3D எஃபெக்ட் உங்களுக்கு அங்கே கிரியேட் ஆகிருக்கிறது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? 3D எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தந்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.